வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு காமனான குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ற ஒரு டிசீஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினா வந்துட்டு உள்ளங்கை, உள்ளங்கால் அது அது இல்லாம வாயை சுற்றிலும் வந்து சின்ன சின்ன ரேஷஸ் மாதிரி, அதாவது சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி ஸ்டார்ட் ஆகி பெரிய பெரிய வந்துட்டு கொப்பளங்களா உருவாகும். இதற்கூட ஃபீவர், அப்புறம் பாடி ஏக், அதாவது உடம்பு வலி, டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு தான் இதுக்கு உண்டான அறிகுறிகள். இது பொதுவாகவே வந்து இது வைரல் இன்ஃபெக்ஷன்ங்கிறதுனால ஒருத்தருக்கு இருந்து ஈஸியா டைரக்டா வந்து மத்தவங்க கிட்ட இருந்தும் ஸ்ப்ரெட் ஆகும். இது எப்படி அம்மை மாதிரி மீசில்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் மாதிரியான ஒரு டிசீஸ் தான். ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. மெர்க்ஸால், ஆர்டிகேரியா, ஆர்டிகாரன்ஸ் அண்ட் பல்செட்லா, ரெஸ்டாக்ஸ், பெல்லடோனா இது எல்லாமே ஃபீவர் அலாங் வித் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா இது தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ப்ராப்பரான ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா நீங்க அங்க இருக்க டாக்டர் கிட்ட போய் உங்களோட சிம்டம்ஸ் என்னங்கிறத சொல்லி ப்ராப்பரான மெடிகேஷன் எடுக்கும்போது இது ஈவன் இஃப் இட்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனா இருந்தா கூட இது சரியாயிரும். ஸோ இது காமனா எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஹேண்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த சரியா கை கழுவுற பழக்கத்தை வந்து நம்ம குழந்தைங்களிடம் வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிடும்போது இப்போ அவங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த குழந்தைங்கள தொட்டிருக்காங்க, இல்ல ஒரு காமனா ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கும் போது அங்க இன்ஃபெக்டட் ஃபீசஸ் கூட வந்துட்டு கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கும் போது அது ஈஸியா டிராவல் ஆகி சாப்பிடும்போது இந்த வைரஸ் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட்குள்ள வயிற்றுக்குள்ள போயிடும். ஸோ போயிட்டு உடம்பு ஃபுல்லாவே அந்த வைரஸ் பரவி அது மூலமா வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அதற்கான அறிகுறிகள் எங்கெங்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையிலையும் கால்லையும் ஒரு குட்டி குட்டி குட்டியா அந்த அம்மா மாதிரியான ரேஷஸ் டெவலப் ஆயிட்டு லேட்டரான் வந்து கொப்பளங்கள் மாதிரி உருவாகும். ஸோ இது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்துட்டு லேட்டரான் வந்து அது கொப்பளங்கள்ல இருந்து சீல் வடிகிறது, இல்ல அம்மை மாதிரியான ஒரு ஒரு அந்த பிளிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. கூடவே ஃபீவரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் பொதுவாகவே ஒரு 7 to 10 days வரைக்கும் வந்து லாஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து சீக்கிரமா உங்களுக்கு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா இதற்கான தீர்வு ஹோமியோபதியில நிறையவே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லபடியாக சொல்லி கொடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ப்ராப்பராக இந்த விரல் இடுக்கெல்லாம் தேய்ச்சி கழுவணும். எவ்ரி டைம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். க்ரௌடட் ஏரியாஸ் மற்ற குழந்தைங்களோட விளையாண்டு வரும்போது ப்ராப்பராக அவங்க கை கால் கழுவிட்டு வர்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கிளென்லினஸ் தான் இதை வந்து தவிர்க்க முடியும். வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், இல்லை அதை வந்து க்யூரை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அவங்கள நிறைய தண்ணி குடிக்க வைங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து ஈஸியாக வந்து ஹைட்ரேட் ஆகி சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கான வழிகளை வந்து உண்டு பண்ணணும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இந்த டிசீஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறைகள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹைஜீனை சொல்லி கொடுத்தீங்க, நல்ல ஃபுட் அண்ட் என்வாயன்மெண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்களுக்கு வந்து இது சரியாயிடும். நன்றி.